இந்த அமெரிக்கா வந்து சம்மந்தமே இல்லாம ஈரானை தாக்கிருச்சு. அதுவும் ஈரான் வந்து எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல வந்து தாக்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, போடா ஜிஹாதி. ஜிஹாதுக்கு வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஜிஹாத கிரேட்டஸ்ட் ஜிஹாதுன்னு சொல்லலாம். லோயர் ஜிஹாத், லெஸ்ஸர் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஜிஹாத் இருக்குது. கிரேட்டர் ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள நம்ம ஃபைட் பண்றது. நமக்குள்ள நம்ம எப்படிடா ஃபைட் பண்றதுன்னு கேட்பீங்க. நமக்குள்ள நம்ம ஃபைட் பண்றதுனா, இப்போ நம்ம கிட்ட வந்து நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? நாங்க இஸ்லாத்துல நாங்க எப்படி நம்புவோம்னா, கெட்ட குணமா இருக்கட்டும், இந்த தீய வேலைகளா இருக்கட்டும், ஈவில் டிசைர்னு சொல்லலாம். இதெல்லாம் யாரு தூண்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, சைத்தான் தூண்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புவோம். இந்த சாத்தானை எதிர்த்து நாங்க வந்து போராடுறோம் பாருங்க, ஸ்ட்ரகல். அதுக்கு பேரு தான் ஜிஹாத். அண்ட் இதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஜிஹாதே இதுதான். நமக்குள்ள நம்ம சண்டை போடுறது. இப்ப லெஸ்ஸர் ஜிஹாத் பக்கம் வருவோம். அந்த அல் ஜிஹாத், அல் அஸ்கர் அரபி வார்த்தை அது. இப்ப லெஸ்ஸர் ஜிஹாத் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஆக்சுவலா அந்த போர். போர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் ஏகப்பட்ட லெவல்ஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ வந்து எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ராஃபட் முகமது வந்து உடனே போய் எல்லாத்தையும் தாக்குங்க. இப்போ வந்து இஸ்லாம மதத்தை பின்பற்றாதவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள போய் கொல்லுங்க அப்படிலாம் என்னைக்குமே சொல்லி கொடுத்ததில்ல. குரான்லயும் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் எங்கேயுமே இல்ல. இப்ப இது லெஸ்ஸர் ஜிஹாத்ல ஏகப்பட்ட லெவல் இருக்குது. அந்த லெவல் எப்படின்னா, அப்பாவி ஜனங்களை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போடலைங்க.